Hello friends, welcome to Madhan'sUnboxing Tamil. This is our channel மூணாவது வீடியோ. இந்த வீடியோலயும் ஒரு must have COVID essential product தான் unbox பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க நம்ம சேனலோட previous videos இன்னும் பார்க்கல அப்படினா descriptionல நான் லிங்க் மென்ஷன் பண்றேன். மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த கோவிட் சிச்சுவேஷனுக்காகவும் இனி வருமா வராதான்னு தெரியாத தேர்ட் வேவுக்காகவும் நம்ம ப்ரிப்பேராக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுவும் நம்ம வீட்டில் குழந்தைங்க வயசானவங்க இருக்கிற பட்சத்தில் நம்ம கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஆக்சிமீட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் மெடிட்டிவ் பிராண்ட் லான்ச் பண்ண ஒரு சிறந்த பட்ஜெட் ரேஞ்ச் ஆக்சிமீட்டர் MPO03 மாடல் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இதுதான் இதோட பாக்ஸிங். இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து மெடிட்டிவ் பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல், பல்ஸ் ரேட், ரெஸ்பிரேட்டரி ரேட் இது மூணும் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா போர்ட்டபிள், லைட் வெயிட், கன்வீனியன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா மாடல் MPO03. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர் எதுக்கு அப்படின்னா இந்த ஆக்சிமீட்டரை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. ஸோ அந்த வாரண்டியை நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கின உடனே வந்து நீங்கள் இந்த வெப்சைட் அட்ரஸில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மைக்ரோ அண்ட் நானோ டெக்னாலஜிஸ் இவங்க தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இதை பாஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் இந்த பாக்ஸ் பல்ஸ் ஆக்சிமீட்டர், AAA பேட்டரிஸ், ஒரு லேண்ட்யார்ட், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அது கண்டெய்ன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் MRP ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் இதோட பாக்ஸிங். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்ட்டிக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த meditive.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட வாரண்ட்டியை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வாரண்ட்டி கார்டு ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ன அப்படிங்கிறதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது மெயின் கண்டென்ட்டுக்கு வரலாம். இதுதான் மெடிட்டிவ் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து இந்த பாக்ஸில் ஒரு 2 AAA பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு லேண்ட்யார்டு கொடுத்துருக்காங்க. இந்த லேண்ட்யார்டு எதுக்கு அப்படின்னா இந்த ஆக்சிமீட்டரில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் வேணும்னா கழுத்தில் வந்து நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த லேண்ட்யார்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் மெடிட்டிவ் ஆக்சிமீட்டரோட க்ளோசர் லுக். இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கரை வந்து பீல் ஆஃப் பண்ணிடலாம், அந்த ஸ்க்ரீன் கார்டை. இப்போ பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிசைன் அண்ட் லுக் செம்ம மினிமலாக இருக்குது. இது பிளாக் அண்ட் ஒயிட் கலர் வேரியண்ட். இன்னும் நிறைய கலர் வேரியண்ட் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரோட பேட்டரி கம்பார்ட்மெண்ட் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த டோரை ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 AAA பேட்டரிஸ் வந்து நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் போடணும். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஸ்ப்ரிங் வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் போட்டு இந்த குட்டி டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி. இப்போ நான் அந்த ஆக்சிமீட்டர் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஆக்சிமீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சானிடைஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக சானிடைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சிமீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட விரல்களில் மருதாணியோ நெயில் பாலிஷோ இல்லை ஈரமோ இல்லாதபடி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா மருதாணி, நெயில் பாலிஷ், ஈரம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களோட வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. பொதுவாக நீங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட எந்த விரலில் இதை கிளிக் பண்ணி மெஷர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரைட் மிடில் ஃபிங்கரில் தான் இதை கிளிக் பண்ணி மெஷர் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரைட் மிடில் ஃபிங்கரில் கிளிக் பண்ணி மெஷர் பண்ணும்போது உங்களோட SpO2 ஹார்ட் ரேட் வேல்யூ வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும்னு டெஸ்டிங்கில் சொல்கிறாங்க. என்னோட கையை வந்து சானிடைஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எந்த விதமான ஈரமோ இல்லை நெயில் பாலிஷோ மருதாணியோ எதுவுமே இல்லை. இப்போ என்னோட ரைட் மிடில் ஃபிங்கரில் இதை ஆன் பண்ணி கிளிக் பண்ண போகிறேன். பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா SpO2 97 இருக்குது. அதாவது பிளட் ஆக்சிஜன் லெவல். ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 80 இருக்குது, 80 பீட்ஸ் பெர் மினிட். அப்புறம் பிஐங்கிறது வந்து பர்ஃபியூஷன் இண்டெக்ஸ், அதாவது நம்மளோட பிளட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வேல்யூ அது.
ஆர்ஆர் அப்படிங்கிறது வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எவ்வளோ தடவை சுவாசிக்கிறோம் அப்படிங்கிற வேல்யூ அது. அங்கே வந்து பேட்டரி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெஷரிங் கிராஃப் வந்து ஒரு அனிமேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை வந்து நீங்கள் 4 சைடும் 4 டைரெக்ஷன் பார்த்த மாதிரியும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த பட்டன் அமுத்துறேன், இந்த பக்கம் வந்து இது டேர்ன் ஆகிருச்சு இந்த டிஸ்பிளே. கீழே இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், அனிமேஷன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பக்கம் வேணுமோ இந்த 4 டைரெக்ஷனுக்கும் வந்து நீங்கள் இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி இதை வந்து வியூ பண்ணிக்க முடியும். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ளூ அண்ட் எல்லோ கலர் வேரியண்ட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் இதோட ரிசல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த SpO2, ஹார்ட் ரேட், அப்புறம் ஆர்ஆர், இதை மூணையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போது ஆக்சிமீட்டரோட ரீடிங் டீட்டெயில்ஸ். ஆக்சிமீட்டர் காட்டுற வேல்யூஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு SpO2, அதாவது பிளட் ஆக்சிஜன். உங்கள் SpO2 அதாவது பிளட் ஆக்சிஜன் லெவல் 95-94க்கு கீழே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். பொதுவாக SpO2 90% இருந்தாலே குட் லெவல் தான். பட் ஆக்சிமீட்டரில் மெஷர் பண்ணுறப்போ அக்யூரசி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதனால் 94 இல்லை அதுக்கும் கீழே இருந்தால் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த இமேஜையும் பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அவசர டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். செகண்ட், ஹார்ட் ரேட். உங்கள் ஹார்ட் ரேட் எப்போவுமே ஃப்ளக்சுவேட் ஆகும். பொதுவாக கிட்ஸுக்கு 70லிருந்து 100 பிபிஎம்மும் அடல்ட்ஸுக்கு 60லிருந்து 100 பிபிஎம்மும் நார்மல் லெவல் தான். ஏஜ் வைஸாக குட் ஹார்ட் ரேட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இந்த இமேஜில் இருக்குது, பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேர்டு, ஆர்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ரேட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தடவை நீங்கள் சுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற வேல்யூ தான் இது. ரெஸ்பிரேட்டரி ரேட் ஆக்சிமீட்டரில் இதை பெருசாக நீங்கள் கவனிக்க தேவையில்லை. இருந்தாலும் SpO2 அண்ட் ஹார்ட் ரேட் அப்நார்மலாக இருக்கிற பட்சத்தில் இதையும் நீங்கள் மெஷர் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கலாம். ரெஸ்பிரேட்டரி ரேட் அதிகம் இல்லை கம்மியாக இருக்க சில காரணங்களும் இருக்குது. அதை பொறுத்து நம்ம சுவாசிக்கிற வேல்யூவும் மாறலாம். ஏஜ் வைஸ் ரெஸ்பிரேட்டரி ரேட் என்ன அப்படிங்கிறத இந்த இமேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரோனாவோட சிம்டம்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன தான் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணாலும் நீங்களாக எதையும் டிசைட் பண்ணிடாமல் உங்களோட டாக்டரோட மேற்பார்வையில் இருக்கிறது ரொம்பவே அவசியம். குறிப்பாக நீங்கள் ஹோம் ஐசோலேஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக இந்த மெடிட்டிவ் பல்ஸ் ஆக்சிமீட்டரோட ரிவ்யூக்கு வரலாம். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து 200 ரூபாயிலிருந்தே பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. அந்த மாதிரியான சீப் ரேட்டான பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ்லாம் வாங்கி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ்குள்ளே வந்து பிஸ்கட்டு, பேனா இதெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஆக்சிமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டுக்கு வந்து இவ்வளோ SpO2 இருக்குது, இவ்வளோ ஹார்ட் ரேட் இருக்குது, அதே மாதிரி பேனாக்கு இவ்வளோ SpO2 இருக்குது, ஹார்ட் ரேட் இருக்குதுன்னு சொல்லி வேல்யூஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தது. ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. அந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே வைரலாக இருந்தது. உங்களை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி சீப்பான ஆக்சிமீட்டர்ஸ்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் காட்டுற தப்பான வேல்யூஸ் வந்து சில நேரம் நம்ம உயிருக்கே கூட ஆபத்தாக போகலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி சீப்பான ஆக்சிமீட்டர்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. பட் இந்த ஆக்சிமீட்டரில் வந்து நான் அதே மாதிரி பிஸ்கட்டு, பேனாலாம் வச்சு செக் பண்ணி பார்த்தப்போ எந்த ஒரு வேல்யூமே வந்து இது காமிக்கலை. இந்த ஆக்சிமீட்டர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே தரமாக ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி வந்து இதோட வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். 4000-5000க்கும் பார்த்தீங்கன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து சேல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பிராண்ட் ஆக்சிமீட்டர் வந்து நீங்கள் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மெடிட்டிவ் பல்ஸ் ஆக்சிமீட்டரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நான் அமேசானில் பை பண்ணும்போது 1490 ரூபாய்க்கு வந்து பை பண்ணேன். இப்போ இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது 1199 ரூபாய்க்கு வந்து அமேசானில் சேல் பண்ணுறாங்க. இதோட பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.